இந்த வீடியோவில் நாம் Brava Jet M6ஓட மாப்பிங் மிஷின் இதோட மெயின்டெனன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம ரெகுலராக இதை க்ளீன் பண்ணுறது, செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அவ்வளோவா கிடையாது. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த டேங்கில் நாம் விட வேண்டிய வாட்ரு கண்டிப்பாக ஆர்ஓ வாட்டராக மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஆர்ஓ வாட்டராக மட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே வாட்ரு ஸ்ப்ரே பண்ணுற நாசிலில் உங்களுக்கு அடைச்சிக்காது. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் சால்ட்டு வாட்டர் விட்டுருக்கிறதுனால ஸோ சுற்றியும் சால்ட்டு படிஞ்சிருக்கு, தெரியுதா? ஸோ நீங்கள் எப்போ இதில் வாட்டர் ஃபில் பண்ணாலுமே இதில் சால்ட்டு வாட்டர் மட்டும் விடுங்க. ப்ளஸ் எந்த சொல்யூஷனும் லைசால், டெட்டால் அந்த மாதிரி எந்த சொல்யூஷனுமே இதில் விடாதீங்க. அப்படி விட்டிங்கன்னா வாட்ரு ஸ்ப்ரே பண்ணும்போது இது உங்களுக்கு பபுளாக வாட்ரு ஃப்ளோரில் ஸ்ப்ரே ஆகாமல் பாடியிலே வழிஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேங்கை ஆர்ஓ வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணணும். ஆர்ஓ வாட்டர் ஃபில் பண்ணாமல் பைப் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த தண்ணி இதிலேயே ரொம்ப நாள் இருக்கிறதுனால இதில் எல்லா ஏரியாவிலையும் அப்படியே பாசி படிஞ்சிட்டு உள்ளார அப்படியே டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஜெட்டை ஸ்ப்ரே பண்ணுற ஜெட்டை அடைச்சிக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த டேங்கே புதுசாக மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஏன்னா உள்ளார உங்களால் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த டேங்கே மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நீங்கள் எத்தனை தாட்டி ஜெட்டு மாற்றினாலுமே டேங்கில் அதே பாசி இருக்கிறதுனால திரும்ப உங்களுக்கு சேம் கம்ப்ளைண்ட் வரும். இந்த டேங்கில் எப்போதுமே ஆர்ஓ வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். பைப் வாட்டரோ இல்லை காவிரி வாட்டர் அந்த மாதிரி எந்த வாட்டரும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு. செகண்டு, இந்த ஃபில்டர், இது டேங்க் ஃபில்டர்னு சொல்லுவோம். இந்த டேங்க் ஃபில்டர் உங்களுக்கு இந்த மாதிரி இதை வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது பேக் சைடு அந்த வெளிச்சம் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி இதில் பாசி இருந்துச்சுன்னா, டேங்கில் பாசி இருந்துச்சுன்னா இந்த பாசி இது வழியாக போய் ஃபில்டர் ஆகி தான் உள்ளார போகும். அப்படி இருந்தாலுமே இன்னும் மைன்யூட்டாக இருக்கிற சின்ன டஸ்ட்டெல்லாம் போய் இதில் அடைச்சிக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு வேளை சரியாக ஸ்ப்ரே ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இதையும் வெளிச்சத்தில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு வேளை பாசி இருந்தால் கூட வாட்டர் கீழே போக விடாமல் உங்களுக்கு பிளாக் ஆகி கூட இருக்கலாம். ஸோ இதை செக் பண்ணுங்கள். இதில் பாசி எது இருந்தால் சின்னதாக ப்ரஷ் வச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இதை செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது வர கம்ப்ளைண்ட்டு வராது. ஸோ இதை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறது, நேராக வச்சுட்டு 4 சைடும் புஷ் பண்ணி லாக் பண்ணுங்கள். ஸோ Brava M6ல் வர கம்ப்ளைண்ட்டு ஃபில் த டேங்க் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேக்ஸிமம் என்ன ரீசனாக இருக்குன்னா, நீங்கள் டேங்கை வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில் த டேங்க் எரர் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டேங்கை நல்லா வச்சுட்டு 4 சைடும் 1 2 3 4 4 சைடும் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்படி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில் த டேங்க் எரர் வராது. அப்படி இருந்தும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒன்று இந்த டேங்க் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த டேங்க்கில் இங்கே உள்ளார இருக்கக்கூடிய இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவும் உங்களுக்கு இந்த 2 ஏரியாவும் தேஞ்சு போய் நீங்கள் யூஸ் பண்ணி தேஞ்சு போயிருக்கிறதுனால இது உங்களுக்கு இப்போ ஃபிட் ஆகிற மாதிரி டைட்டாக ஃபிட் ஆகாமல் லூஸாக ஃபிட் ஆகும். லூஸாக ஃபிட் ஆகிறதுனால சேம் ஃபில் த டேங்க் எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எரர் வரும்போது நீங்கள் ஒரு புது டேங்க் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புது டேங்க் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது சால்வ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான்.